जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। சுக்ரீவனை நண்பனாக்கிக் கொண்டு வாலியை அழித்தது வரை ஆரோக்கிய பயணம். அதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது ஆன்மீக பயணம். இப்ப அடுத்து என்ன ஆகுது? சுக்ரீவன் ஒரு ஆனந்தத்தை பார்த்த உடனேயே ராமனுக்கு தான் செய்து கொடுத்த சத்தியமான பரமாத்மாவை கொண்டு வந்து உன்னோடு சேர்ப்பேங்கிற அந்த ஞானம் அடைய வைப்பேங்கிற சத்தியத்தை மறந்து என்ன பண்றான்? நல்லா ஜாலியா சோமரசம், சோமபானம் எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஆனந்தத்தோட இனிமையா வாழ ஆரம்பிச்சிடறான். 6 மாதம் கழிந்தது, 1 ஆண்டும் கழிந்தது. ராமர் பார்த்தார், என்னடா சரி, ரொம்ப நாள் மனைவியோட இல்லாம இருந்தான், இப்பதான் வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் வாழட்டும், பரவாயில்ல, சும்மா இருந்தார். நீங்களும் பார்த்தீங்கன்னா உடல் நலமும் மனநலமும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாஸ்தி தியானம் பண்ணணும்னு தோணாது. அப்படியே நம்முடைய ஆன்மீக பாதையில ஒரு மந்தத்தன்மை வந்துடும். எல்லாமே நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சில இடத்துல இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து பிரம்மச்சரியம் எடுத்த உடனே இந்த மந்தத்தன்மை வரும். எல்லாமே முடிஞ்சிட்டா மாதிரி. ஏன்னா வாலிவதம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உடனடியா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவரு இம்மீடியட்டா பிரச்சனை இருந்தா மட்டும்தான், தலை பத்திட்டு எரிஞ்சா மட்டும்தான் ஞானமடையணுங்கிற எண்ணமே கூட வரும். தலை அணைஞ்சு போச்சுன்னா சரி பரவாயில்ல, 2வது நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சுக்ரீவனுக்கு வந்து விட்டது. மனநிலை ஜீவான்மா பரமான்மாவோடு சேரணும் அப்படிங்கிற எண்ணம் மறந்து புத்தி
அந்த சுகத்திலேயே இருக்க துவங்கிவிட்டது, இந்த சுகத்திலேயே லயிக்க துவங்கிவிட்டது. ஒரு பேஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது உடல் நலம் இல்லாமல் மனநலம் இல்லாமல் அந்த அடிப்படையான சுகம் கூட இல்லாதனால தான் ஆரம்பிக்கும். அந்த அடிப்படை சுகமான ஒரு ஆனந்தம் வந்து அதை வாலி வதம் நடந்து ஆனந்தம் மனைவி திரும்பி வந்த உடனே என்ன ஆகும், நம்ம அப்படியே நிறுத்திடுறது, அதுக்கு மேல போறதில்லை. இந்த வாலி வதத்தோடு முடிந்த ராமாயணங்கள் பல ராமாயணங்கள், பல ராமர்கள் வாலிவதத்தோடு முடித்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் ஏன்னா சுக்ரீவன் ஒத்துழைக்கிறது இல்லை. இப்ப சுக்ரீவன் ஒத்துழைத்தாதான் அதுக்கு அடுத்து தொடர்ந்த பயணம் துவங்கும். அதற்காக இப்போ சத்குருவான ஹனுமான் தூது செல்கின்றார். கதையை பார்த்தீங்கன்னா சுக்ரீவனிடம் ஹனுமான் தூது போறார், போய் சொல்றாரு, அப்பா நீ பண்றது தப்பு, நீ செய்வது தவறு. நாம முதல்லயே சொன்னோம், உனக்கு ஆனந்தத்தை கொடுப்பது நம்முடைய ஒப்பந்தத்தின் ஒரு பாகம். நீ என்ன பண்ணணும், சக்தியெல்லாம் திரட்டி அந்த அவருக்கு சீதையை மீட்டு தர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடலுக்கும் மனசுக்கும் ஒரு அளவுக்கு சக்தியை கொடுத்து தயார் பண்ண உடனே அந்த உடம்பும் மனசும் தன் சக்தியை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அதுதான் ஒப்பந்தம். ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுச்சு, இந்த உடம்பும் மனசும் புத்திக்கு ஓரளவு ஆனந்தமும் சுகமும் வந்த பிறகு அட இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போற, சும்மா விடப்பா, ஏன் நம்ம தலைக்கு மீறின வேலையெல்லாம் எடுப்பானே விட்டுரு அப்படின்னு விட்டுருச்சு. அப்போ வந்து இடித்து உரைத்தல் அல்லது எடுத்து உரைத்தல், இந்த ரெண்டு வேலையையும் செய்பவர் சத்குருநாதன். சில பேருக்கு எடுத்துரைப்பார், சில பேருக்கு இடித்துரைப்பார். இங்க சுக்ரீவனுக்கு எடுத்தும் இடித்தும் ஹனுமான் உரைக்கிறார். உரைத்த உடனே திடீர்னு சுக்ரீவனுக்கு ஓரளவுக்கு தெளிவு வருது. இருந்தாலும் ஒரு பக்கம் மனம் என்ன பண்ண போறோம், நமக்கு தான் நடக்க வேண்டியது நடந்துருச்சு. அப்ப ஹனுமான் சொல்றாரு, இல்லைன்னா ராமன் உன்னை சும்மா விட மாட்டான். கொஞ்சம் பயத்தை காட்டிய உடனே புத்தி என்ன பண்ணுது, விழித்துக் கொள்கிறது. இல்லைன்னா அது புத்திக்கு நீ இப்ப ஜீவாத்மாவோடு பரமாத்மாவை சேர்க்கின்ற அந்த ஞானம் அடைகிற வேலையை செய்யாவிட்டால் நீ இப்ப அடைஞ்சிருக்கிற அந்த ஆனந்தம்ங்கிற மனைவி உங்கூட தங்காது, பர்மனண்டா இதே மாதிரி இருக்காதுன்ற ஒரு பயம் வந்தால் மட்டும்தான் புத்திக்கு அதை செய்தாக வேண்டும்ங்கிற கட்டாயம் ஏற்படும். அர்ஜென்ட்டா மாறணும், தேடுதல் வாழ்க்கையா மாறணும். ஏதாவது ஒரு பயம் பக்கத்துல இருந்து துருத்தினால் மட்டும்தான் அது ஞானத்தை நோக்கிய தீவிரமான தேடுதல் வேட்கையா மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் அதனால்தான் ஈஸ்வரன் பயத்தை உள்ளே வைப்பதன் மூலமாக கூட நம்மை பக்குவமாக்கி கொண்டிருக்கிறான். ஒரே சக்தி தான் இன்ஸ்பிரேஷனா மேல வரும்போது வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தா இன்ஸ்பிரேஷனா வெளிப்படும். இன்ஸ்பிரேஷனா மேல வரும்போது வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம சக்தி இல்லாம மந்தமா இருந்தனா அப்ப பயமா வெளிப்படும். அவ்வளவுதான். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. தரையிலிருந்து அந்த ஒளி வெள்ளம் பொங்குகிறது. அந்த ஒளி வெள்ளத்தினுடைய மூலத்திலே அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ஆழத்துல ஓரத்துல அது பயமா இருக்கும். அது லைட்ல இருந்து வர வெளிச்சம், அதோட மூலத்துல அது இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா அங்கேயே அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சென்சிட்டிவிட்டி இல்லாம நாம இருந்தோம்னா அதனுடைய ஓரத்துல தான் நம்ம அதை புரிஞ்சுப்போம்.
ஓரத்துல அது பயமா இருக்கும். பயமும் உற்சாகமும் ஒரே உணர்வு தான். எந்த இடத்துல அதை நீங்க போய் பிடிச்சுக்கிறீங்கன்றதுதான் அங்க. கங்கோத்ரியிலே இருக்கிற கங்கையும் கல்கத்தாவில் இருக்கிற கங்கையும் ஒண்ணுதான். ஆனா கங்கோத்ரியில தூய்மையா இருக்கும், கல்கத்தாவில் அழுக்கா இருக்கும். எங்க நீங்க பிடிச்சிட்டு வரீங்கன்றதான் முக்கியம், எங்க நீங்க அதை அள்ளி குடிக்கிறீங்கன்றதான் முக்கியம். கங்கோத்ரியிலே இருக்கிற கங்கை உற்சாகம், கல்கத்தாவில் இருக்கிற கங்கை பயம். ஒரே சக்தி தான். கங்கோத்ரியே எடுத்து குடிக்கிற அளவுக்கு சென்சிட்டிவிட்டி இருந்து அங்கேயே போயிட்டோம்னா நம்ம உற்சாகத்தின் மூலமாகவே நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். அங்க போகாம கோட்டை விட்டு கல்கத்தாவுக்கு போனோம்னா பயத்தின் மூலமாகத்தான் பக்குவமாகும். அந்த புத்திக்கு ஆனந்தத்தை கொடுத்ததனால் அந்த இன்ஸ்பிரேஷன்லயே ஒருவேளை வேக வேகமா அடுத்த கடமையை அது செய்ய தோன்றி இருந்திருந்தால் பயம் தேவைப்பட்டிருக்காது. செய்யாததனாலே சத்குருநாதன் பயத்தை கொண்டு வருகின்றான். ஹனுமான் பயத்தை கொண்டு வருகின்றார். பயத்தை கொண்டு வந்த உடனே சுக்ரீவன் விழித்துக் கொள்ளுகின்றான். தன்னுடைய குரங்கு படை மொத்தத்தையும் திரட்டுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தி தன்னுடைய செயல், சொல், சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி ஞானத்தை அடைவதே குறிக்கோள் ஜீவான்மாவுக்கு துணையா நிக்குது. அதுதான் கிஷ்கிந்தை மொத்தத்தையும் திரட்டி சுக்ரீவன் பரமாத்மாவை தேடுவதற்கு தெற்கு திசை நோக்கி செல்லுகின்றான். உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் ஒரு குரங்கு வானரத்திற்கு சமம். கண்ணு தனியா ஒரு வானரம் மாதிரி பறக்குது, காது தனியா இன்னொரு வானரம் மாதிரி பறக்குது, நாக்கு தனியா இன்னொரு வானரம் மாதிரி பறக்குது, கண் தனியா இன்னொரு வானரம் மாதிரி பறக்குது. ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு மனமும், ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வானரத்தை போல பறக்கின்றது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வாரு, மனம் அப்படிங்கிறது சாதாரண குரங்கு இல்லையா, கள் குடித்த தேள் கொட்டிய, அது கூட பத்தாதான், பேய் பிடித்த கள்ள குடிச்சிட்டு சாதாரண குரங்கே போதும், அது கள்ளு வேற குடிச்சதுன்னா என்ன ஆகும், அது பத்தாதுன்னு தேள் வேற கொட்டிருச்சான். அப்ப எப்படி குதிச்சிட்டு இருக்கும்? அது பத்தாம பேய் பிடிச்சிருச்சான். அப்ப அது எப்படி குதிச்சிருக்கும்? அதுவும் பத்தாம சுத்தியிலும் தேனீக்கள் உட்கார்ந்து கொட்டிட்டு இருந்துதான். அப்ப அந்த குரங்கு என்ன கதியில இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுதான் நம்முடைய மனம்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்முடைய ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு குரங்கு. இந்த குரங்குகளை எல்லாம் புத்தி மட்டும்தான் ஒன்று திரட்ட முடியும், சுக்ரீவன் தான் ஒன்று திரட்ட முடியும். குரங்குகளை எல்லாம் ஒன்று திரட்டி புத்தியான சுக்ரீவன் ஜீவான்மாவான ராமனுக்கு துணையாக பரமாத்மாவை தேடுகின்ற பயணத்திலே நிற்கின்றான். ஞான தேடுதலிலே பலமாக நிற்கின்றான். உடனே சத்குருவான ஹனுமான் எந்த திசை வழியா போகணும், எப்படி அடையணும் அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த பாதையை விளக்குகிறார். இந்த பாதையை விளக்குகிறார். தெற்கு திசை நோக்கி கிளம்புகிறார்கள். பரமாத்மாவினுடைய சாயல் எந்த திசையில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசை நோக்கி கிளம்புகிறார்கள். எந்த வழியா இழந்தமோ அந்த வழியாவே போறது, அதை நோக்கி கிளம்புகிறார்கள். ஜடாயு அப்படிங்கிற ஒரு கழுகு ராமாயணத்துல சீதை கவர்ந்து செல்லப்படும் பொழுது தடுத்து நிறுத்தி சண்டையிட முயற்சி செய்து கீழே விழுந்து மரணம் அடைகின்றது. இந்த ஜடாயுங்கிற கழுகுதான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம எதிர்பாராமல் வந்து நமக்கு அறிவுரை சொல்லுகின்ற மூத்தோர்கள், முதியோர்கள், முன்னவர்கள், தார்மீகவான்கள். பரமாத்மாவோட நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு அறுபடும் பொழுது அதை பல்வேறு முகங்கள் கொண்ட பேரரக்கனான மாயையாகிய ராவணன் கவர்ந்து செல்லும் பொழுது வந்து தடுத்து நிறுத்தி எதிர்த்து நிற்கின்ற ஜடாயு நம்ம வாழ்க்கையில வர தர்மவான்கள். சில நேரத்தில் தர்மவான்கள் குரு இல்லாமல் சில தர்மவான்கள் கூட வந்து நிறுத்தி அந்த அனுபவத்திலிருந்து நாம பிரிஞ்சிராம பார்க்க முயற்சி பண்ணுவார்கள்.
ஆனா மாயை அவர்களை தாண்டி என்ன பண்ணும், அவர்கள் மீதே பழி சுமத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். யார் நமக்கு உதவ வந்தார்களோ அவர்கள் மீதே பழி சுமத்துற மாதிரி நம்ம மனசை மாத்தி விட்டு. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया या ते அந்த மாதிரி ஜடாயுதான் அந்த தர்மவான்கள். சீதை கழட்டி போட்டுட்டு சில அணிகலன்களை கழட்டி போட்டுட்டு போறா. எந்த வழியா அவள் தூக்கி செல்லப்பட்டாள்னு ஜீவாத்மாக்கு தெரியறது, ராமனுக்கு தெரிவதற்காக சீதை சில ஆபரணங்களை கழட்டி போட்டு போறா. அதுதான் நம்முடைய ஆன்மீக அனுபவங்கள். எந்த வழியா வந்தா என்னை பற்றி கொள்ளலாம், என்னை கண்டு கொள்ளலாம்னு ராமனுக்கு வழி சொல்வதற்காக சீதை கழட்டி போட்டுட்டு போற ஆபரணங்கள் மாதிரி ஜீவான்மாவுக்கு வழி சொல்வதற்காக பரமாத்மா கழட்டி போட்டுட்டு போற ஆபரணங்கள் தான் ஆன்மீக அனுபவங்கள். அதை கண்டெடுத்து இது சீதையினுடையது தானா, இதை யாரு போட்டுட்டு இது என்ன அப்படின்ற தெளிவை கொடுக்கின்ற வேலை சத்குருநாதனுடையது. அதனாலதான் சீதை கழட்டி போட்டுட்டு போன ஆபரணங்கள் எல்லாம் அனுமான் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ராமனுக்கு காட்டி, பாரப்பா பரமாத்மா இந்த வழியாகத்தான் உன்னை வர சொல்லுகிறது, தெரிந்து கொள்ள அந்த நகைகளை காட்டி ராமனுக்கு விளக்கிறார். சத்குருநாதன் இது சரியான ஆன்ம அனுபவம், இந்த வழியாத்தான் நீ போய் ஆகணும் பரமாத்மாவை அடையறதுக்கு அப்படின்னு விளக்குகின்றார். கேட்டுவிட்டு ராமன் அதே வழியிலே தொடர்கிறான். மெதுமெதுவா 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 பரமாத்மாவை நோக்கி அந்த பயணம் நடக்கின்றது. இறுதியாக ராமேஸ்வரம் கரைக்கு வந்து நின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடல் அப்படிங்கிற நிலையோட எல்லைக்கு வந்து நின்று விடுகிறார்கள். அதுக்கு மேல கடல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேல மனம்தான். உடலால செய்யக்கூடிய சாதனைகள் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் அந்த விக்கிரக பூஜை, ராமன் ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கின்றான். பூஜைங்கிறது என்ன, உடலால செய்யக்கூடிய வழிபாடு, உடலால செய்யக்கூடிய சாதனைகள் முடிந்து விட்டது. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, நின்று போயிடுகிறார்கள். ராமனுடைய சேனை, ஜீவாத்மாவுடைய மனம், புத்தி, சித்தம், எண்ணங்கள், உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் சேர்ந்து ஒரு அளவுக்கு தான் போக முடியும். அதுக்கு மேல போக முடியாது, அதுக்கு மேல போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அளவுக்கு தான் போக முடியும். அந்த போய் ஒரு அளவுக்கு போய் அங்க நின்று முட்டி மோதி விடுகிறார்கள். இதுக்கு மேல ஒன்னும் போக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அந்த நேரத்தில் தேவை குரு கிருபை, குருவோட கிருபை. அனுமான் பறந்து அந்த புறம் சென்று பரமாத்மா இருப்பதை உறுதிப்படுத்தி விட்டு மீண்டும் வந்து எடுத்து வந்து கொடுக்கிற கணையாழி தான் முதல் ஆன்மீக அனுபவம், ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அதை அடையிறது சாத்தியம், அதை அடைவது சத்தியம், இந்த அடையிறதுக்கான வழி பார்த்துக்குப்பா அப்படின்ற இன்ஸ்பிரேஷன், உற்சாகத்தை, உத்வேகத்தை ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிறார் சத்குரு. அந்த கரை தாண்டி செல்லக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்தவர் இந்த கும்பல்ல சத்குரு மட்டும்தான். சத்குருவால மட்டும்தான் ரெண்டு கரைக்கும் தாவ முடியும். பரமாத்மா இருக்கின்ற இடத்திற்கும் செல்ல முடியும். பரமாத்மா யார் வச்சிருக்கிறது, மாயை தன்னுடைய கோட்டைக்குள்ளே வைத்திருக்கின்றது. மாயை தன்னுடைய கோட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கின்ற பரமாத்மாவை சத்குருவை தவிர வேறு யாராலும் தாண்டி சென்று பார்க்க முடியாது. போய் அந்த பரமாத்மாவை கண்டு
காண இயலும், காண்பது சத்தியம், காணும் வழிமுறை உண்டு அப்படின்னு மீண்டும் வந்து ராமனுக்கு சொல்லுகின்ற செய்தி, ராமனுக்கு கொடுக்கின்ற உற்சாகம். ஏன்னா கடல் வரைக்கும் வந்த பிறகு மொத்த ராமன், ராமனுடைய சேனை, அதாவது ஜீவாத்மா, ஜீவாத்மாவுடைய உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள் எல்லாவற்றுக்குமே நம்பிக்கை போய்விடுகிறது. என்னடா இதுக்கு மேல பண்றது, நம்மளால என்ன பண்ண முடியும், சோர்ந்து நொந்து சாய்ந்து விடுகிறார்கள். இப்ப சத்குருநாதன் சொல்றார், கவலைப்படாதீர்கள், இருங்கள். அக்கரைக்கு தாண்டி சத்தியத்தின் சாட்சியை இக்கரைக்கு கொண்டு வருவதுதான் முதல் ஆன்மீக அனுபவம். அந்த நேரத்தில் சத்குருவால மட்டும்தான் உடைச்சு விட முடியும். அந்த முதல் ஆன்மீக அனுபவம் அளவில்லாத உற்சாகத்தை கொண்டு வந்தது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஜீவான்மாவிற்கும் ஜீவான்மாவுடைய மனம், புத்தி, சேனை அனைத்திற்கும் மிகப்பெரிய உற்சாகம் வந்தது. மாறாத உற்சாகம். இப்ப அந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுகின்ற உற்சாகம் வந்துவிட்டது, உத்வேகம் வந்துவிட்டது. அடுத்து என்ன பண்றது? அதுக்கும் சத்குருவே வழி சொல்றாரு. அருமையான கதை. நினைச்சிருந்தா சீதையை தூக்கிட்டு வந்து ராமர்கிட்ட வச்சிருக்க முடியும், பரமாத்மாவை தூக்கி வந்து ஜீவாத்மாட்ட வச்சிருக்க முடியும். ஆனா பரமாத்மாவை தூக்கி வந்து ஜீவாத்மாட்ட வச்சாலும் ஜீவாத்மாவிலே மாயையை கொல்லாமல் தன்னை அந்த பரமாத்மா அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. மாயையை அழிக்கின்ற அளவுக்கு ஜீவாத்மா வளர்ந்தாக வேண்டும். ராவணனை அழிக்கின்ற அளவிற்கு ராமன் வளர்ந்தாக வேண்டும். அப்பதான் சீதையை தக்க வைத்துக் கொள்ள நிரந்தரமாக முடியும். என்னதான் சத்குருவை நினைத்து அந்த ஜீவாத்மாவோடு பரமாத்மாவை இணைத்து விட்டாலும் மாயை அழியாத வரை அது நிரந்தரம் கிடையாது. எப்ப வேணா மாயை திரும்ப என்ன பண்ணலாம்? பரமாத்மாவை தூக்கிட்டு போயிடலாம். ராவணை எப்ப வேணா திரும்ப தூக்கிட்டு போயிடலாம். அதனால சத்குருவோட வேலையே என்னன்னா, பரமாத்மாவை மாயையிடமிருந்து எடுத்து வந்து ஜீவாத்மாவிடம் ஒப்படைப்பதல்ல, ஜீவாத்மாவை உத்வேகப்படுத்தி உற்சாகப்படுத்தி மாயையை அழிக்கச் செய்வது. சத்குருவோட வேலையே உங்களை உற்சாகப்படுத்தி ஞானத்தை அடைய செய்வதே தவிர எடுத்துட்டு வந்து ரெடிமேட் கேக் மாதிரி உங்க வாயில வச்சிடறது இல்ல. எடுத்துட்டு வந்து வச்சா உங்களால எப்ப வேணா திரும்ப இழந்து விட முடியும். உழைக்காமல், தேவைப்படாமல், தேவையை நோக்கி உங்கள் உணர்வு மொத்தமும் இயங்காமல் அடையப்படுவது எல்லாமே இழக்கப்படும். அனுமான் சொல்றாரு, பாலம் அமையுங்கள்னு சொல்றாரு. இவருடைய சேனை முழுவதும் ஜீவான்மாவுடைய மொத்த பலமும் மொத்த சக்தியும் மொத்த உத்வேகம் மொத்த உற்சாகமும் பாலம் அமைப்பதற்காக தயாராகி பாலம் அமைக்க துவங்குகிறது. அந்த தியானத்திலே அடுத்த நிலை தியானங்களிலே ஆழ்ந்து ஈடுபடுகிறார்கள். இந்த ஜீவாத்மா அடுத்த நிலை தியான நுட்பங்களிலே ஆழ்ந்து ஈடுபடுகிறது. உடலால செய்யறது போய் மனசால செய்யறது. அப்படின்னா
நிலத்து மேல பயணம் செய்தது போய் நீர் மேல பயணம் செய்கிறது. அலைகின்ற ஒன்றின் மீது பயணம் செய்தல். அலைகின்ற ஒன்று மனம், நிலைத்து இருப்பது நிலம். இந்த நிலைத்திருக்கிற நிலம் உடம்பு, அலைகின்ற ஒன்று மனம். அந்த உடலை தாண்டி மனம்ங்கிற நுட்பத்துக்குள்ள நுழைகிறார்கள். அப்போ அந்த ஏற்படுத்துகிற பாலம் தான் இவர்கள் செய்கின்ற தியான நுட்பம், தியான முறை. செய்கிற விஷுவலைசேஷன், வெர்பலைசேஷன், அதாவது செய்கின்ற தியானம், மந்திர ஜபம், இதெல்லாம் அந்த பாலம். பாலத்தை தாண்டி ஜீவான்மா வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பரமாத்மாவுக்கு பாலம் தேவையில்லை. அது சத்குருநாதனுக்கு பாலம் தேவையில்லை. அதனால என்ன பண்றாரு, ஒரே தாவாத்தாவே அந்த பக்கம் வந்துடுறாரு. சத்குருவுக்கு பாலம் தேவையில்லை. அதனால ஜீவான்மாவையும் அவருடைய ஜீவான்மாவை பாலத்தில் வர சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரே தாவாத்தாவே அந்த பக்கமா போயிடுறாரு. ஏற்கனவே போய் அந்த முதல் அனுபவத்தை ஜீவாத்மாவுக்கு கொடுத்தப்பவே மாயையும் அடிவயிறு கலங்க வைத்து விட்டு வந்து விட்டார். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருக்கும். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.